கேவியட் ஃபைல் பண்ணிருக்கோம்னு சொல்லிருக்கீங்க. கேவியட் ஃபைல் பண்ணிருக்கறனால இன்னைக்கு இந்த மேல்முறையீட்டுல உங்க தரப்பு வாதத்தை வைக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? இல்ல, இந்த விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த கேள்வி நான் நிறைவு பெற்று பண்ணிடுறேன். அவங்க நேத்து விசாரணையில 5 மணிக்கு வந்து காவல் ஆணையர் சிட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை பிளஸ் கோவில் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் வந்து விசியில வரணும்னு சொன்னாங்க, வரல. 6 மணிக்கு அரசு தரப்புல சொன்ன வாதம் என்னன்னா, இது 6 மணிக்குள்ள நாங்க ஏத்தலைன்னு சொன்னா தான் அவமதிப்புக்கு வரும், அதனால இப்ப நீங்க எடுக்கிறதே சட்டவிரோதம் அப்படின்னு அதிகாரி பேசுறாங்க. அப்ப நீதியரசர் சொன்னார், ரைட் 6:05 விசாரணைக்கு எடுக்கிறேன். விசாரணைக்கு எடுத்து எந்த விதமான தீபம் ஏத்தியாச்சான்னு கேட்ட பொழுது நாங்க தீபம் ஏத்திட்டோம். எங்க ஏத்துனீங்க? உச்சி பிள்ளையார்ல ஏத்தணும். தீபத்தூள்ல ஏத்துனீங்களா? ஏத்தல. திரும்ப எங்க ஏத்துனீங்கன்னா உச்சி பிள்ளையார்ல ஏத்துன்னு சொல்லி அந்த கீரல் இந்த ரெக்கார்டு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நீதியரசர் சொன்ன வார்த்தை, இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் மலைக்கு போகணும், தீபம் ஏத்தணும், மனுதாரர் உள்ளிட்ட 10 பேர்களை இந்த காவல் மத்திய பாதுகாவல் படையோட போய் தீபம் ஏத்தணும்னு உத்தரவு. நாங்க இந்த உத்தரவு நாங்கள் எடுத்துட்டு போனா நேற்று எங்க சிட்டி போலீஸ் கமிஷனர் உள்ளிட்டவங்க யாரும் எங்களை அலோவ் பண்ணல. காரணம் 144 போட்டுக்கதா சொல்றாங்க. இந்த 144 போட்டதே சட்டவிரோதம். ஏன்னா பிஎன்எஸ் ஆக்ட்ல 144ங்கிற செக்ஷனே கிடையாது. இன்னொன்னு 144 இந்த ஆட்சியர் போடுறாருன்னா திருவிழா காலம். நேற்று தேர் ஓடிச்சு, எப்படி ஓடிச்சு? 3 பேருக்கு மேல கூட கூட தேர் எப்படி ஓடும்? அப்ப முழுக்க இது அரசியல் அழுத்தத்தின் காரணமாக இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை நசுக்குங்கிறதுக்காக யாரோ ஒரு காவல் அதிகாரி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சொல்றாங்க. இல்ல சார், இப்போ நீதிமன்ற நடைமுறையில கேவியட் ஃபைல் பண்ணிருக்காங்க. நீங்க வாதத்துக்கு இன்னைக்கு ரெடியா இருக்கீங்களா? தயாரா வந்திருக்கேன். நான் வாதத்துக்கு தயாரா வந்திருக்கோம். எங்களுக்கான உரிமையை நாங்க நிலைநாட்டியே தீருவோம். பிஎன்எஸ் ஆக்ட் படி நீங்க எந்த விதமானது கிடையாது. 144 கிடையாது. ஒரு 144 ப்ரொசீஜர் என்ன? ஆட்சியர் முதையா அறிவிக்கணும், கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அதை பல இடங்களை ஒட்டணும், ஒளிபெருக்கி மூலமாக அறிவிக்கணும். எந்த விதமான சட்டத்தை பின்பற்றாம இவங்க வந்துட்டு ஒரு செல்போன்ல காமிச்சிட்டு 144 யாரை ஏமாத்துறீங்க? இப்போ இன்னைக்கு மேல்முறையீட்டுல வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும்னு எதிர்பார்ப்பீங்களா? இல்ல இன்னைக்கு தீர்ப்பு எப்படி எதிர்பார்க்கறீங்க? சாதகமா வேணாம். சட்டத்தின்படி சட்டத்தின் கோவிலில் சொன்ன சட்ட விதிகளை முறையா பின்பற்றுங்கன்னு கேட்கிறேன். ரவிக்குமாருக்கு சாதகமே வேணாம். சட்டத்தின் மகன் நான். சட்டத்தின் கோயில நின்று நான் நீதி கேட்கிறேன். சட்டத்தின் கோயில் கொடுத்த உத்தரவை அமல்படுத்து, மதிங்கன்னு சொல்றேன். அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த அரசாங்கம் யாருக்காக இருக்கீங்க? ஏன் HRC டிபார்ட்மெண்ட் கோவிட் நலனுக்கு, ஆனா நீ வந்து செக்குலரிஸ்ட் மேல போடுற